பொறாமையில தான் உலகத்தில் உள்ளவன் மந்திரம் சூனியம் செஞ்சு அவனை கீழே தள்ளணும்னு என்னவோ பண்றான். நீங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. நீங்களும் இன்னும் செய்ய போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உயர்வை யாரும் தள்ள இயலாது. உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் தள்ளிவிட இயலாது. ஏன்னா நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கோம், அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கோம். எல்லா சாபமும் விளக்கப்பட்டிருக்குது. எந்த மந்திரங்களும் காரியங்களும் வேலை செய்யாது. பயப்படக்கூடாது. முத பயம் வந்துச்சுன்னா விசுவாசம் உங்களை விட்டு விடைபெற்று. பயம் வந்தால் விசுவாசம் உங்களை விட்டு விடைபெற்று விடும். ஒரு சூனியத்துக்கு நீங்க பயந்தாலும் விசுவாசம் உங்களை விட்டு விடைபட்டு போயிடும். ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு வந்து உங்களை அவன் என்னமோ என்ன செய்ய பார்க்கறான், இதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். ஆண்டவர் சொல்லிட்டார், பயப்படவே வேணாம் இருக்காரு. அதுக்கு ஆண்டவர் விலை கொடுத்துட்டார் தெரியுமா? எல்லா சாபத்தையும் நீக்கிட்டாரு. அப்படியே நீங்க பயப்படணும்? ஒருத்தன் பொறாம போட்டுன்னா நீங்க ஏன் பயப்படணும்? என்ன மாதிரி பண்ணிட்டு போறான். நீங்க சரியா பைபிளோட வேத வார்த்தையோட இருந்தா பயப்பட மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை பத்தி பேசுறேன்.